நிறைய ஆஃபர்ஸோட டிஸ்கவுண்ட்ஸோட வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நான் அள்ளிட்டேன், நீங்களும் அள்ளிடுங்க. வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ரைட்டுங்க. நீங்கள் ஒரு முதற்கட்டமாக கொடுக்குறாங்க. நீங்கள் ஆய்வே செய்யலையே. நீங்கள் ஆய்வு செஞ்சிருந்தால் தானே ஒவ்வொரு சாலை பாதிப்பா நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து எவ்வளவு, இல்லை மின்சாரத்துறையில் சேதம் எவ்வளவு, இப்படி மக்களுக்கு என்னென்ன வகையில் சேதம் அடைஞ்சிருக்கு இதையெல்லாம் கணக்கிட்டு ஒரு அறிக்கையாக மத்திய அரசு கொடுத்தா தான் அந்த மத்திய அரசு இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்வாங்க. ஆனால் இது ஒரு விளம்பர அரசாங்கம். மக்களுக்காக ஆட்சி செய்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்லை. அப்படி வீட்டு மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசாங்கம். வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை மத்திய அரசு முறையாக ஆய்வு செய்து கொடுக்காத காரணத்தினால் ஒரு தோராயமாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசிப்படுது வெட்கக்கேடான. இதாங்க நான் ஏற்கனவே சொன்னேன். மக்களை தூத்துக்குடியில் போய் பார்த்தோம், இங்கே திருநெல்வேலியில் வந்து பார்த்தோம், இங்கே பல ஊடக நண்பர்கள்லாம் வந்தீங்க, பத்திரிகை நண்பர்கள் வந்தாங்க. 3 நாள் எங்களுக்கு சாப்பாடே கிடைக்கல. தண்ணி இன்னும் நிறைஞ்சி இருக்குது. பல வீட்டில் இன்னும் இடுப்பளவு தண்ணி இருக்குது. எங்களுக்கு உணவு கிடைக்கல, குடிநீர் கிடைக்கல, பால் கிடைக்கல. எங்களுடைய உடைமைகள் எல்லாம் சேதமடைந்து விட்டது. இதை பார்வையிட எவரும் வரவில்லை என்ற குற்றச்சாட்டை மக்கள் தெரிவிக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு தூத்துக்குடி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழை பொழிஞ்சிருக்குது. தூத்துக்குடி கடற்கரை ஓரமாக இருக்கிற உப்பளங்கள் எல்லாம் கடுமையாக சேதமடைஞ்சிருக்குது. ஆகவே அந்த உப்பளங்களையும் இந்த அரசு அது சம்பந்தப்பட்ட அதிகாரி அனுப்பி கணக்கிட்டு அது பாதிக்கப்பட்ட அந்த உப்பள சேர்ந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும். நாங்கள் ஆளுங்கட்சி தான் சந்திருக்கோம். நாங்கள் சந்திச்சு என்ன செய்வோம்? எங்களுக்கு என்ன, ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தால் அந்த ஆளுங்கட்சியில் அரசு எந்திரத்தை முடிக்கிவிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்னென்ன சேதம் இருந்து கொடுத்தா தானே மத்திய அரசு கொடுக்கும். நாங்கள் எதை வச்சு கொடுக்கல? பத்திரிகையில் வர செய்தி, ஊடகத்தில் வர செய்தி, மக்கள் கொடுக்கின்ற கருத்து, இதை வச்சு தான் நாங்கள் முன்னாடி பேட்டி கொடுத்துருக்குறேன். நேரடியாக பார்க்குறோம் மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை ஊடகத்தின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம், மத்திய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம். அதை இந்த அரசு செயல்படுத்த வேண்டும். இனியும் மெத்தனமாக இருக்கக்கூடாது. 5 மினிஸ்டர் இங்கே இருக்காங்க சார். 5 மினிஸ்டர்ஸ் இங்கே இருக்காங்க. அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அதிகாரிகள் இருக்காங்க. 4 IAS அதிகாரிகள் இருக்காங்க. உயர் அதிகாரிகள் அவ்வளோ பேரும் இருந்துமே எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்று ஆணித்தரமாக குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? நீங்கள் தாங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்க. நான் கேட்குற கேள்வி நீங்களே சொல்லிட்டீங்க. இவ்வளோ மந்திரி இருக்கிறாங்க, இவ்வளோ IAS ஆஃபீஸர் இருக்கிறாங்க, இவ்வளோ அதிகாரி இருக்கிறாங்க. அப்படி இருந்து பசி பட்டியலில் மக்கள் வாழ்றாங்க. இதுதான் உண்மை. இதாங்க எங்கேயுமே மக்கள் போய் பார்க்கல. எல்லா அமைச்சர்களும் வந்தாங்க. அவர் சொன்ன மாதிரி, நம்முடைய நிருபர்கள் சொன்ன மாதிரி, எந்த இதுங்க மாலை முரசு நிருபர் சொன்ன மாதிரி, ஏன்னா நீ இங்கேயே இருக்கிறீங்க, நான் அங்கிருந்து வந்தேன், உங்களுக்கு நல்லா தெரியும் யார் எங்கே போனாங்க, என்ன பார்த்தாங்கன்னு நல்லா தெளிவாக தெரியும். நீங்கள் வச்சிருக்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் இங்கே அமைச்சர்லாம் வந்தது உண்மைதான். இன்றைக்கி விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக வந்து பார்த்துட்டு போனது உண்மைதான். ஏன்னா மக்களுடைய பிரச்சனை அவருக்கு பார்க்கல. மக்களுடைய கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, அந்த துடிச்சிட்டு இருக்கின்ற மக்களுடைய கஷ்டங்களையும் அவர் சிந்திக்கல. ஏதோ வர வேணுங்கிறதுக்கு வந்தார், பார்க்க வேணுங்கிறது பார்த்தாரு. இப்போ இருக்கிறாள் இல்லையான்னு தெரியல. போயிட்டார். அவ்வளோதான். அவர் வந்தார், பார்த்தாரு, போயிட்டார். இதுதான் அவருடைய பணி. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நிவாரண பணிகள் முழுமையாக நடக்கலைங்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கேன். அரசு சொல்றது இல்லை. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? குறைந்த அளவு படகுல தான் மீட்பு பணிகள் எல்லா இடத்துலையும் அரசு சொல்றது ஒன்று இருக்கு, செய்யறது ஒன்று இருக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு களத்தில் இறங்கி அனைத்து அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் களத்தில் நின்றுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாமே எடுத்துருக்கீங்க. இது இயற்கை பேரிடர். அதுக்கு எவ்வளோ நம்ம எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக நம்ம மழை பெஞ்சிருக்கு. வரலாற்று பல வருடங்களுக்கு பிறகு இவ்வளோ பெரிய மழை பெஞ்சிருக்கு.
நெல்லை மாவட்டம் பாதிக்கப்பட்டு, இந்த 2 மாவட்டம் தான் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. நெல்லை, தூத்துக்குடி பாதிக்கப்பட்டிருக்கு. களத்தில் இறங்கி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு இருக்கோம்.